கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் ஹிந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சோழம்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. ஆறுமுகம் ஒன்றிய கழக செயலாளர் தலைமையில் ஆஷிக், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அருள், மாவட்ட கவுன்சிலர் குணசேகரன், வழக்கறிஞர் அலெக்சாண்டர், ஒன்றிய குழு துணைத் தலைவர் பாண்டியன், மாவட்ட கவுன்சிலர் அங்கையர்கண்ணி, மாநில மகளிரணி துணை செயலாளர், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆறுமுகம், பாப்பாத்தி, நடராஜன், திருநாவுக்கரசு, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கமருதீன், விஜயகுமார், கண்டன உரை உதயசூரியன், கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சங்கராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியன், வைத்தியநாதன், இன்ப தமிழன், மணிகண்ணன், மலையரசன், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக ஏனைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பணிகளை தன்னுடைய தோள்களிலே சுமந்தாலும் பள்ளிக்கு அனுப்பி, பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு அனுப்பி, கல்லூரியிலிருந்து அரசு வேலைக்கு அனுப்புனா நம்மளாம் படிக்கூடாது. ஏன்னா படிச்சுட்டா கேள்வி கேட்டுருவோம்ல, அதனால படிக்கூடாதுன்னு அந்த புதிய கல்விக் கொள்கையை நம்மளை ஏற்றுக்க சொல்றாங்க. ஆனால் நம்முடைய முதல்வர் சொல்கிறார், நீங்கள் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இன்னைக்கு புதுசா ஒரு ப்ரோ கட்சிக்கு வந்திருக்கா இல்லையா, வாட்ச் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அதாவது நம்ம ஊர்ல அவங்க சொல்லுவாங்க, அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பத்தான்னு பக்கத்து வீட்டுக்காரி கோயில. தொகுதி சங்கராபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சோழம்பட்டு கிராமத்தில் சிறப்போடு நாடாளுமன்ற தொகுதிகளின் மறு சீரமைப்பு வரையறை நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இளைஞரணியின் சார்பில் கழக செயலாளர் மாமன் ஆறுமுகம் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தம்பி ஆஷிக் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தம்பி MP அருள் அவர்களே,